அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேயர்களே, இது கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நேயர்களே, மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரங்கத்தில் நாம் தினந்தோறும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே சமீபத்தில் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை ஏற்கனவே நாம் மிகுந்த கவலையோடு இதே அரங்கத்திலே பதிவு செய்திருந்தோம். ஆனால் உச்சகட்டமாய் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நேற்று 2 எம்பிக்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கைகலப்பில் ஈடுபட்டுள்ள விவகாரம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்ற ஒரு கவலை ஜனநாயகவாதிகள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இதற்கான காரணம் நேற்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பதவி உயர்வில், அரசு பதவி உயர்வில் தலித்துகளுக்கான, அதாவது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது அங்கே மிகப்பெரிய ஒரு அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தொடர்ந்து பதவி உயர்வில் தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்தும் ஆதரித்தும் பல்வேறு கருத்துக்கள் நம்முடைய சமூகத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அவசியமா, அது கொடுக்கப்பட வேண்டுமா என்பது போன்ற கருத்தை பற்றியும், நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் நடந்து கொண்ட முறைகளை பற்றியும், தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டில் அரசியல் விளையாடுகின்றதா, இது அரசியலாக்கப்படுகின்றதா என்பத கோணத்திலும் இன்றைய சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நேர்களே, நம் மத்தியில் இது குறித்து விவாதிப்பதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் வேல்முருகன் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார். ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த பானு கோம்ஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கௌதம் சன்னா அவர்களும் நம்ம மத்தியில் வந்திருக்கின்றார். நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். திரையில் தோன்றுகின்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும், இந்த தலைப்பு தொடர்பாக, இந்த விவாதம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் என்பதை நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை சன்னாவிடமிருந்து தொடங்கலாம் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை, தலித்துகளுக்கான இடஒதுக்கீட்டை மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு வைக்கப்படுகின்ற இந்த எதிர்ப்பை பற்றிய உங்களுடைய அடிப்படையான பார்வையை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள், நாம் விரிவாக விவாதிக்கலாம். இந்த இடஒதுக்கீட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ப்ரமோஷன் இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு உருவாகியிருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது முழுக்க அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, அரசமைப்பு ரீதியான தவறான புரிதலின் அடிப்படையில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு தான் இது. ஏனென்றால் முலாயம் சிங் யாதவ் அவர்களும் அல்லது பிற அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு எதிர்க்கிறார்கள் என்றால், அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கு கூடிய முழுமையான உண்மை. ஒரு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இடஒதுக்கீட்டு என்பது 2 வகையில நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்லது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது ஒன்று, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது ஒன்று. இதிலே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு என்பது அரசமைப்பு சட்டம் சார்ந்தது. இதில் தலையிடுவதற்கு மாநில அரசுகளுக்கோ உச்சநீதிமன்றத்திற்கோ உயர்நீதிமன்றங்களுக்கோ அல்லது மத்திய அரசிற்கே கூட நேரடியாக தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அரசமைப்பு சட்டத்தின்படி. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டில் தலையிடுவதற்கு உச்சநீதிமன்றம் முதல் உயர்நீதிமன்றம் வரை மாநில அரசாங்கமாக இருந்தாலும் யாருக்கும் அதிலே தலையிடுவதற்கான அதிகாரம் உண்டு. அது நேரடியாக அரசமைப்பு சட்டத்தில் பாதுகாக்கப்படாத ஒன்று. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற இடஒதுக்கீட்டு கருத்தின் அடிப்படையில் அல்ல. அது முழுக்க சிறுபான்மையின உரிமை அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒரு உரிமை. அது சலுகை என்ற அடிப்படையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இது போன்ற எதிர்ப்புகள் எல்லாம் வருகின்றது. குறிப்பாக இந்த மசோதா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டில் இந்த பதவி உயர் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற மசோதாவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 16வது பிரிவு 4A இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே 85வது அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தார்கள். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே போடப்பட்ட 4 திருத்தங்களை உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்சு செய்வது அல்லது வழக்கிட்டு அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கிட்டதின் காரணமாக அந்த 4 பிரிவுகளையும் ஒரு சேர விசாரித்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. 2006 அந்த தீர்ப்பை அக்டோபர் மாதம் வழங்கியது 17ஆம் தேதி. அது வழங்கிய போது அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், மத்திய அரசாங்கம் தேவையான சஃபிசியன்ட் டாக்குமெண்ட் எதுவும் இந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாத காரணத்தினால்
இந்த அடிப்படை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த பதவி உயர்வு இடஒதுக்கீடு என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று அவர்கள் ஒரு வார்த்தையை பிரயோகம் செய்தார்கள். ஆக மத்திய அரசாங்கம் தவறாக தன்னுடைய வாதத்தை வைத்த காரணத்தினால், அது தேவைப்பட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறிய காரணத்தினால்தான் அந்த வழக்கில் கூட ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை அன்றைக்கு மத்திய அரசாங்கம் எதிர்கொண்டது. இந்த இடர்பாட்டை நீக்குவதற்கு காரணமாகத்தான் இன்றைக்கு அந்த ஏற்கனவே உருவாக்கப்பட்ட 85வது சட்ட திருத்த மசோதாவில் ஒரு திருத்தத்தை இன்றைக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இதை தவறாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏதோ இடஒதுக்கீட்டு எதிராக போகிறது என்கின்ற தவறான புரிதலின் அடிப்படையில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திருத்த மசோதாவை மீண்டும் ஒரு திருத்தி கொண்டு வரக்கூடியதை கூட எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள் என்றால் விரிவாக விவாதிக்கலாம். என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து. இந்த பானு கோம்ஸினுடைய கருத்தையும் கேட்கலாம். அதற்கு முன்பாக நேயரின் கருத்தை பதிவு செய்துவிட்டு பானுவிடம் வருகின்றேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க சார். நான் திண்டுக்கல்ல இருந்து முகமது இக்பால் பேசுறேன் சார். முகமது இக்பால், திண்டுக்கல்லில் இருந்து. சொல்லுங்க இக்பால், உங்களுடைய கருத்துக்களை. அதாவது சார், சச்சார் நீதிபதி லெபரான் கமிஷன் அறிக்கைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அவர்கள் இந்த இந்திய திருநாட்டிலே பிற்படுத்தப்பட்டவர்கள் நிலைமை தலித் சமுதாயம் எஸ்சி எஸ்டி பிரிவினர் விட மிகவும் பின்தங்கியுள்ளது. இந்த அடிப்படை நீங்க வேண்டுமானால் இவர்களுக்கு உடனே 10% மத்திய அரசு பணியில் வழங்க வேண்டும் என்று நீதிபதி சச்சார் லிபரான் கமிஷன் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அப்படி இருந்தும் மத்தியிலே காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசாங்கமா இந்த இடஒதுக்கீட்டு விஷயத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏமாற்றிக் கொண்டுதான் வருகிறார்கள். மேலும் இப்பொழுது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வு என்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒன்றை மற்றும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த 2007 விஓஓ தேர்வு வைக்கிறார்கள். அது 2500 பேர் செலக்ட் செய்வதற்கு. அந்த விஓஓ தேர்விலே நான் 237 மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். என்னை விட மிகவும் பின்தங்கியிருந்த மாணவர்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள் அல்லவா, அவர்கள் எடுத்த மதிப்பெண் 195, 190, 189. அவர்கள் எல்லாம் இன்று விஓஓ பதவியிலே இருக்கிறார்கள். பதவி உயர்வானாலும் சரி, கல்வி உதவித்தொகையானாலும் சரி, எல்லாமே எஸ்சி மட்டுமே சொல்றமே ஒழிஞ்சு இதனால் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறீங்க. மிகவும் கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கும் அழைப்பிற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க பானு, உங்களுடைய கருத்துக்களை. அதாவது வேலை கிடைப்பது வரை கோட்டா என்பது அமலில் இருக்கிறது. அதாவது கல்விக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கிறோம், அடுத்து பணியில சேரும் போது இடஒதுக்கீடு கொடுக்கிறோம். இதெல்லாம் ஒரு வகையில நியாயம். ஒரு அரசாங்கம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கணுங்கும் போது இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகளை மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கீகரிக்கிறார்கள். இன்னைக்கு பல வருடங்களாக தமிழ்நாட்டில் இந்த இடஒதுக்கீடுங்கிறது அமலில் இருக்கு. ஆனா ஒரு பணியில் செய்யும் போது அதுல பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது காமிக்க வேண்டியது ஒரு கட்டாயம். பணி வரை உங்களுக்கு ஒரு இடத்திற்கு அது ஈக்குவலான மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய அட்பாருங்கிற மாதிரி ஒரு நிலையில கொண்டு வந்து வச்ச அப்புறம் அதுல நான் வேலையே பார்க்க மாட்டேன், ஆனா எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்ற மாதிரியான ஒரு அராஜகமான போக்கு தான் இதை காமிக்குது. இது கவர்மெண்ட் இதை ஓட் பேங்க் பாலிடிக்ஸா தலித்தையும் எஸ்சியும் எஸ்டியும் பார்க்குதுங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். இதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? ஒரு ஓட் பேங்கா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க. பேசிய நேயர் ஒரு கருத்தை முன்வைத்தார், அதையும் இணைத்து உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கின்றது. இதனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு இருக்கிறார் கௌதம் சன்னா. பிற்படுத்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் இதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இந்த மூன்றையும் இணைத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு கருத்து மோதல் வருவதற்கும் அல்லது கைகலப்பு போவதற்குமான அடிப்படை காரணத்தை நம்ம பார்க்கணும். 2007ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு மாயாவதி அம்மையார் அவர்கள் அங்கிருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசி அனைத்து மக்களுக்குமான வேலை வாய்ப்புகளில் பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கான சட்டத்தை இயற்றினார்கள். அந்த சட்டத்தை எதிர்த்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்று அதை தடை செய்தார்கள். அதற்கு முன்பு தொடர்ந்து மாயாவதிகளும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்களும் இதற்காக மிகப்பெரிய அளவில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபியை டெல்லியில் உருவாக்கி பாரத பிரதமர் அளவில் இதை கொண்டு சென்று அதற்கு தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் 16வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதற்காக அனைத்து கட்சி தலைவர் அவர்களை கூட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி கூட்டி ஏகமனதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டு அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் வருகிறது. ஆனால் வருகின்ற போது மாயாவதி அவர்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது போல் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று இல்லாமல் எஸ்சி எஸ்டி என்கிற 2 பிரிவுகளுக்கு மட்டும்
பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீட்டிற்கான இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அப்போது ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருப்பது மூவருக்குமான பிரச்சனை. மாயாவதியினுடைய நோக்கமும் இந்த 3 பிரிவினருக்கும் சேர்த்துதான் உயர்வுகளுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். ஆக சட்ட திருத்த மசோதா வருகின்ற போது எஸ்சி எஸ்டிக்கு என்று இருந்த உடனேயே அங்கிருந்த முகலாம் சிங் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாடி கட்சியினுடைய உறுப்பினர் திரு சிங் அவர்கள் எழுந்து அவர் தன்னுடைய எதிர்ப்பை பெறுகிறார். அகர்வால் அவர்கள் பதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆக என்னன்னா ஒரு புரிதல், இந்த புரிதல் இருவருக்குமான புரிதல் இல்லாததுக்கான காரணம் உருவாக்கியது மத்திய அரசு. ஆனா எந்த நோக்கத்திற்காக அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் கூட்டப்பட்டதோ, எந்த நோக்கத்திற்காக மதிப்பிற்குரிய மாயாவதி அவர்கள் இந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து திருத்தினார்களோ அந்த நோக்கத்தோடு அந்த மசோதா நிறைவேற்றப்படவில்லை. அதன் அடிப்படையில் தான் அவருடைய கருத்து அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அது நாகரிகமற்ற ஒரு முறையில் நடந்து கொண்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உலகமே வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நோக்கி அவதூறாக பேசுவதோ அல்லது கையை நீட்டி பேசுவதோ அல்லது தாள்களை கிழிப்பது என்பது அநாகரிகமான செயல். அது எடுத்து வைக்க வேண்டிய விதத்தில் எடுத்து வைத்து அதற்கான ஒரு பொது கருத்தை உருவாக்கி நிச்சயமாக இந்த பிரிவையும் இதில் சேர்த்து கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் போட வேண்டாம், எஸ்டி ஓபிசியும் சேர்த்து பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட மசோதா என்று அறிவிக்க வேண்டாம். மாண்புமிகு பாரத பிரதமருடைய இலாக்க துணைப்பிரிவு அமைச்சராக இருக்கின்ற நாராயணசாமி அவர்கள் இதை மிக கவனமாக தவிர்த்து விட்டு தாக்கல் செய்திருக்கிறாரா அல்லது தெரியாமல் இது விடுபட்டு போயிருக்கிறதா என்பதை குறித்து இந்திய நாட்டின் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பிரதமருடைய பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு மத்திய அமைச்சர் தான் இது தெளிவுபடுத்த வேண்டும், மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும். இது எஸ்சி எஸ்டி மக்களுக்குமாக அல்லது எம்பிசி மக்களுக்குமாக பிசி மக்களுக்குமாக ஓபிசி மக்களுக்குமாக மோதலாக மாற்றுகிற போக்கை மத்திய அரசு கடைபிடிக்கிறதா என்பதை நான் பார்க்க அரசியலாக்குகின்றார்களா வரப்போகின்ற சூழலில் அப்படி மத்திய அரசு இதில் ஏதாவது ராஜேந்திரமான நடவடிக்கைகளை நகர்த்துகிறார்களா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். சன்னாவிடம் அது குறித்து கேட்கலாம். அதற்கு முன்பாக நேயரின் கருத்து. வணக்கம். சத்தியம் சாத்தியமே. சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பிரபாகரன். மதுரையில் பிரபாகரன். சொல்லுங்க பிரபாகரன், உங்களுடைய கருத்துக்களை. அதாவது சார், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் சொல்லுங்க. மதுரை, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து தொலைக்காட்சி பார்க்காம வேகமாக உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா சொல்லுங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு டீ கடை வச்சாங்கன்னா அனைத்து சமுதாயம் வந்து டீ குடிப்பாங்களா? அதாவது பிற சமுதாயம் வச்சாங்கன்னா அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க, பிற சமுதாயம் வச்சாங்கன்னா குடிப்பாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒரு டீ கடை வச்சாங்கன்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா கல்வியில தான் உயர முடியும். அவங்க கல்வியில உயரும் போது அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கல்வியிலான மூலம் தானே சார் நம்மளுக்கு தரணும். அவங்க கண்டிப்பாக இடஒதுக்கீடு அவசியம் அப்படிங்கிறீங்க. நன்றி பிரபாகரன், உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து நியாயத்தராசு பேசுறேன் சார். சென்னையில இருந்து நியாயத்தராசு. சொல்லுங்க நியாயத்தராசு, உங்களுடைய கருத்துக்களை. வணக்கம். அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு அதாவது என்ட்ரி லெவல் இப்ப வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ஆனாலும் இது முழுமையானதாக இல்ல. ஏன்னா அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் வந்து சட்டத்துக்கு புறம்பாகவே வந்து பெரும்பாலும் தடை செய்யப்படுகிற நிலைமையில தான் நம்ம பாக்குறோம். ஆகவே தான் ப்ரமோஷன்லயும் அதாவது எல்லா லெவல்லையுமே ரிசர்வேஷன்ஸ்ங்கிறது இருக்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த அரசு கொண்டு வரக்கூடிய அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் கொண்டு வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது தட்டி கழிக்கிறதுக்கான ஒரு செயலாகவே நான் பாக்குறேன். ஓபிசி என்ற வார்த்தையை சேர்க்காததை சொல்லுகின்றீர்கள். சேர்க்காதது வந்து அதாவது ஜெனரல்ஸ் வந்து அகைன்ஸ்டா ஃபைட் பண்ண விடாம வந்து எஸ்சி எஸ்டியும் ஓபிசியும் மோத விட்டுட்டு நம்ம அதுல இருந்து இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு இது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிரைவேட் செக்டார்ல தான் அதிகமா இருக்கு. பிரைவேட் செக்டார்லயும் இதே விஷயங்கள் வரணும், கொடுக்கப்பட வேண்டும் என்ற வாதமும் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. நன்றி நியாயத்தராசு, உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும். சொல்லுங்க சொன்னா இது மத்திய அரசினுடைய ஒரு ராஜேந்திர போக்காக பார்க்கலாம் என்ற ஒரு கருத்தை வேல்முருகன் வைத்தார். கிட்டத்தட்ட பேசிய நேயர் நியாயத்தராசும் அதை வழிமொழிந்திருக்கின்றார். இது தேர்தல் நெருங்குகின்ற சூழலில் இந்த மசோதாவை நிறைவேற விடாமல் செய்வதற்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ செய்யப்படுகின்ற ஒரு ராஜதந்திரம் அல்லது ஒரு சூழ்ச்சி என்பது போன்ற ஒரு வார்த்தைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மத்திய அரசு நிறைய வாய்ப்புகளில் அது மக்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசாக இருந்தாலும் கூட இந்த இடஒதுக்கீட்டு மசோதாவை பொறுத்தவரையில் அவர்கள் திருத்தம் கொண்டு வரக்கூடிய பிரிவு என்பது 16A. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பிரிவாக இருப்பதால் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதில் நுழைக்க முடியாது. அதை தனியாக ஒரு மசோதாவை தான் அவர்கள் கொண்டு வர முடியும். ஆக அந்த மசோதாவை தனியாக அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாயாவதி கொண்டு வந்திருந்த சேர்ந்து கொண்டு வந்ததால் தான் அது அங்க இருக்கக்கூடிய அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலே அது
அங்க உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆச்சு, அதான் தள்ளுபடி தள்ளுபடி ஆச்சு. ரெண்டு இடத்துலயும் 16 அது காரணம் என்னன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு ரெண்டு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து கொண்டு வந்தது ஒண்ணு, அவங்களும் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்ற காரணத்துக்காக தான் உச்சநீதிமன்றம் கூட தள்ளுபடி பண்ணுச்சு. ஆக இந்த ரெண்டுத்தையும் போட்டு இதுக்குள்ள குழப்பிக்க கூடாது. அப்படி குழப்பறதால தான் அந்த பிரச்சனையே வருது. ரெண்டுத்தையும் தனித்தனி தான் பிரிச்சு பார்க்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம், இப்ப அப்படி பார்த்தால் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் பாதுகாப்பு இருக்கும். இப்ப ரெண்டுத்தையும் போட்டு குழப்பம்னா உச்சநீதிமன்றத்தில் திரும்ப போயிட்டு திரும்ப ஒரு குழப்பம். ஏன்னா இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றம் உருவாக்குகின்ற குழப்பம் என்பது சாதாரண குழப்பம் அல்ல. மிக தெளிவாக திட்டமிட்டு இந்திரா சவானிக்கு வழக்கில் இருந்து அவர்கள் மிக தெளிவான ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறார். 1992 இருந்து 92 அவர்கள் ஒரு சீலிங் வைக்கிறார்கள், 50% மேல் இடஒதுக்கீடு கூடாது என்று. அரசியல் சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒண்ணே உச்சநீதிமன்றம் ஒரு சீலிங் வைக்கிறது. ஆக இப்ப நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அதிகமா, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் அதிகமா என்கின்ற போட்டியாக அதை எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு நாங்கள் நாடாளுமன்றத்தை விட உயர்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு சீலிங்கை வைக்கிறார்கள். ஆக இந்த போட்டி என்பது எதன் அடிப்படையில் நிகழ்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக எப்பொழுதும் அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டின் உச்சபட்சமான உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. இதை தேவைப்பட்ட அளவில் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அதற்குள்ளே ஒரு முடக்கத்தை நீதிமன்றங்கள் உருவாக்க கூடாது என்பது நீதிமன்றம் செய்கின்ற சில விவகாரங்களை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பேசிய நேரும் சரி, வேல்முருகனும் சரி, மீண்டும் ஒரு வைத்த வாதம், இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு இந்த வார்த்தையை இணைத்துக் கொண்டால் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியும். நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வரலாம், சேர்த்து கொண்டு வரணும் அவசியம் இல்ல. இது கொண்டு வந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. ஒரு நிமிடம், இப்ப அவர் சொல்றதுக்கு அந்த கருத்தை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பதவி உயர்களில் இடஒதுக்கீடு அவசியம் தேவை. காரணம், நான் ஒரு புள்ளி வர சொல்றேங்க. உயர் பதவிகள் இன்னைக்கு நம்முடைய இந்திய அரசு அளவுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் 3251 பேர் இருக்கிறாங்க. இதுல எஸ்சி மக்கள் 13%, எஸ்டி மக்கள் 3%, ஓபிசி என்று சொல்லக்கூடிய பிசி மக்கள் 12%. ஆக இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா இது ஒட்டுமொத்தமே ஒரு 25% தான். மீதி 75% இடங்களை யார் அனுபவிக்கிறது? இரண்டாவது, துறையினுடைய செயலாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, மத்திய அரசுடைய கிட்டத்தட்ட 450 செயலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த 450 செயலாளர்கள்ல 90% இடங்களை வேறு திட்டு மக்கள் தான் அனுபவிக்கிறாங்க. இந்த நாட்டினுடைய 90%, 97% இருக்கிற எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று சொல்லக்கூடிய இந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கிடைக்க வேண்டிய இடங்களை எல்லாம் இந்த நாட்டிலே 3% இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது பதவி வந்த ஒண்ணு இல்ல. அடிஷனல் செக்ரட்டரி வந்து 108 பேர் இருக்காங்க. அதுல எஸ்சி எஸ்டி 2 பேர் தான். 149 மத்திய அரசினுடைய செயலாளர்களில் ஒருவர் கூட தலித் இல்லை அப்படிங்கிறவர்கள் இருக்கின்றது. அதுதான் நான் படிக்க வரேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு கவர்னர் பார்த்துங்க, ஆளுநர்கள் 27 பேர்ல 13 பேர் யாரு? இந்த நாட்டுடைய வெளிவிவகாரத்துறை தூதுவர்கள் இன்றைக்கு 16 பேர்ல 9 பேர் வேற, மீதி மக்கள் யாருன்னு தெரியல. இன்னைக்கு அதே மாதிரி எல்லா 140 பேர் நீங்க வெளிநாட்டு தூதர்கள், வெளிநாட்டுக்கான துணை தூதர்கள் இல்ல 140 பேர்ல 58 தொடர்ந்து இது போன்ற எதுக்காக இந்த சட்டத்தை எல்லாரும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது? எஸ்டி மக்களாக இருந்தாலும், எஸ்சி மக்களாக, ஓபிசி மக்களாக இருந்தாலும் தொடர்ந்து 3% இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பதவிகளையும் அனைத்து இடங்களையும் அவர்கள் கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இந்த நாட்டில் சமூக நீதி இல்லை என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள் அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அது நலிந்த பிரிவினருக்கு, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிற, பிற்படுத்தப்பட்டிருக்கிற, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லா பதவிகளும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தேவை ஏற்படுகின்ற போது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதை நாம் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அதிலே தடை செய்வது என்பது ஏற்புடையதல்ல, இது எதிர்ப்பது என்பது ஏற்புடையதல்ல. வேல்முருகனுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்கள். அதற்கு முன்பாக நேரின் கருத்தை கேட்டுவிட்டு வந்து விடுகின்றேன். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார், நான் மதுரையில இருந்து முத்தனசாமி பேசுறேன். முத்தனசாமி மதுரையில இருந்து சொல்லுங்க. முத்தனசாமி, உங்களுடைய கருத்துக்களை. சார், இந்தியா சுதந்திரமாகி ஏறத்தாழ 65 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் தூக்கி விடுறதுன்றதுக்காக இது பண்ணாங்க. இன்னமும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல, வேலை வாய்ப்புகள்ல கூட அந்த இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டாங்க. அதை கூட ஒரு வழியில ஏத்துக்கலாம் கூட வைங்க. பதவி உயர்வுன்னு கொடுக்கணும்னு சொல்லும்போது உண்மையான தகுதியும் திறமையும் இருந்தா அதை கொடுக்கும். அதை பத்தி தவறு கிடையாது. இது கட்டாய இடஒதுக்கீடு வழியில கொடுக்கணும் அப்படி சொல்லும்போது தகுதிக்கும் திறமைக்கும் அந்த மரியாதை பேரு தகுதியும் திறமையும் பின்னுக்கு தள்ளப்படுதுன்றதே என்னுடைய கருத்து. நன்றி முத்தனசாமி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கங்க. சத்தியம் சாத்தியமே, சொல்லுங்க. வணக்கம், நாங்க காந்திய மக்கள் இயக்கத்துல இருந்து இனியன் பேசுறேங்க. வணக்கம் இனியன், சொல்லுங்க உங்களுடைய. அதாவது இடஒதுக்கீடு நிச்சயமா கொடுக்கப்படணும்.
இது வந்து இடஒதுக்கீடு வந்து இது ஏதோ பிச்சைன்ற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அது அந்த மக்களுடைய உரிமை. நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் இல்லை, ஆனாலும் அந்த மக்களுடைய உரிமைக்காக அவர்கள் போராடுவதற்கு முழுமையாக காந்திய மக்கள் இயக்கம் துணை நிற்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கொடுக்கப்படணும். இது வந்து இவங்களுக்கு பொதுவா என்ன ஒரு எண்ணம்னா, ஒரு ஒடுக்கப்பட்டவனோ அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்டவனோ தனக்கு மேல ஒரு பொறுப்புக்கு வந்து தன்னை அதிகாரம் செய்து விடுவானோன்ற ஒரு பயத்துலதான் இதை எதிர்க்கிறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இது காலங்காலமாக இந்த அழுத்தத்தில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2000-3000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தலை தூக்கி அவர்கள் வந்து சமமா வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்துக்களை நம்ம சொல்வது என்பது நிச்சயமா ஒரு நல்ல ஜனநாயகத்துக்குரியதா இருக்காது. நன்றி இனியன், உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். பானு, இப்போ இதற்கு முன்பு பேசிய முத்தண்ணாவினுடைய கருத்தையும் இனியனுடைய கருத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. முத்தண்ணா சொல்கின்றார், சுதந்திரம் அடைந்து 65 ஆண்டுகாலம் ஆகிவிட்டது, இன்னும் ஏன் இடஒதுக்கீடு என்று. ஆனால் இனியன் வேறொரு வாதத்தை வைக்கின்றார். 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சமூகம், 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சமூகத்திற்கு 65 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றை பொருத்தி பார்ப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தும் நிச்சயமாக எழுகின்றது. இதோடு இணைத்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இல்ல 2000 வருஷ சரித்திரம் எல்லாம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 65 வருஷமாகத்தான் இந்தியா என்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதுலதான் நம்ம ஒரு சட்டங்கள் இயற்றி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை மேல கொண்டு வரும். 65 வருடமாக இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு என்பது இன்னும் பலன் தரவில்லை முழுமையாக அப்படின்னா அந்த இதுல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதை சரி, அம்பேத்கர் இதை சொல்லும் போதே 20 வருஷம் தான் டைம் கொடுத்தார். 20 வருஷம் இதை அமலாக்குங்கள், அதுக்கு மேல அது பலன் தரலைன்னா அதை தூக்கி குப்பையில போடுங்கன்ட்டு. ஆனா நம்ம இன்னும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி அது என்ன ஷேப்ல கொண்டு வந்திருக்கோம்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் கையில் சிக்கி அது இலவச டிவி மாதிரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு கோட்டா என்பது ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு கோட்டாவை அறிவிக்க வேண்டியது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு வகையில இன்னைக்கு திறமை, தகுதி, ஒரு தனித்தன்மையை வளர்த்து கொண்டவர்கள், அறிவு, இதற்கெல்லாம் மரியாதை இல்லை என்றால் ஒரு அரசியல் என்பது. ஒருவேளை உங்களுடைய கருத்திற்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும், நீங்கள் சொல்கின்ற வாதம் உண்மை என்று வைத்துக் கொண்டால், இப்பொழுது இவர் ஒரு புள்ளி விவரத்தை வாசித்தார். இத்தனை பதவிகளில் நிச்சயமாக இல்ல, இத்தனை பதவிகளில் யாருமே தலித் இல்லை அப்படின்னு சொன்னா ஒருவர் கூட தலித்துகளில் திறமையானவர்கள் இல்லையா? ஐஐடில 450 உயர் பதவிகளில் ஒருவர் கூட தலித் திறமையானவர்கள் இல்லையா? எஸ்சி திறமையானவர்கள் இல்லையா? ஓபிசிகள் திறமையானவர்கள் இல்லையா? 4510 இடங்கள் இன்னைக்கு காதிகளுக்கு பதவி காலி இருக்கு. மத்திய அரசு பதவியில பதவி உயர்வு மூலம் நிரப்பணும். இப்ப இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள், திறமை உள்ளவர்கள், திறமையானவர்கள் இல்லையா? நீங்க சொன்னது எல்லாம் துணை செயலாளர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, அதுக்கெல்லாம் ஐஏஎஸ் வேணும். ஐஏஎஸ் இல்ல கவர்மெண்ட் 450 ஐஏஎஸ் அதிகாரிகளும் சேர்த்து ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளில் தேர்வு செய்யப்பட்ட, நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட 3251 ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளில் தாழ்த்தப்பட்டோர் வெறும் 13.9% தான் என்கிறது ஒரு புள்ளி விவரம். மற்றொரு புள்ளி விவரம் சொல்கின்றது, அவர்களுடைய கோட்டாவை நிரப்புவதற்கே அங்கு ஆள் இல்லை, பற்றாக்குறையாக ஏன் என்று யோசிக்கணும். அங்கதான் யோசிக்கணும், அங்கதான் நீங்க கவனத்தை செலுத்தணும். சும்மா ஒரு பதவியில ஒரு தகுதி இல்லாதவரை உள்ள கொண்டு வருவதும் அவரை மேல மேல ப்ரமோஷன் கொடுக்கறதும் தகுதி திறமை என்பது எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஏங்க இப்ப ஐஏஎஸ் செலக்ஷனுக்கு நீங்க மெயின்ல இவ்வளவு மார்க் 1100 மார்க் எடுக்கணும்ங்கறதுல எஸ்சி எடுத்தவனுக்கு 25037 இடங்கள் இந்திய நாட்டில 73 துறைகளில் தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காலியா இருக்கு. ஏன் இருக்குன்னாக்கா நீங்க அதுக்கு நிரப்புறதுக்கு உங்களுக்கு மனம் இல்ல. என்ன தகுதி திறமை? இந்த இடத்துல ப்ரமோஷன் அவனுக்கு செல்ல வேண்டியவனுக்கான கோட்டாவை நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் இன்னைக்கு இந்திய அளவுல கோல்டு மெடலிஸ்ட் வர நம்பர் 1 வரவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் எஸ்டி மக்கள் வரவில்லையா? அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லையா? நீங்களே சொல்றீங்க எத்தனையோ பேர் வராங்க கோல்டு மெடல் வாங்குறாங்க. அவங்களுக்கான பதவி உயர்வு நீங்க பதவி தாங்க கொடுக்கலாம். பதவி உயர்வுங்கிறது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வருது. நீங்க ரெண்டையும் குழப்பறீங்க. குற்றச்சாட்டுகளை புள்ளிவிவரத்தோடு அவர் முன் வைத்திருக்கின்றோம். அதற்கான பதிலை சற்றே விரிவாக கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து. இதில் திறமையானவர்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார் வேல்முருகன். சில புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கின்றார். எதனால் நீங்கள் இடஒதுக்கீட்டை, பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதற்கான ஒரு நியாயமான காரணம் என்ன? இடஒதுக்கீடு வரை, பதவி வரை இடஒதுக்கீடு கொடுத்து பதவி முதற்கொண்டு குதுக்கணும். ஆனா அதுக்கப்புறம் இப்ப இந்த அடிஷனல் செக்ரட்டரி இதெல்லாம் கவர்மெண்ட்ல அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான பதவிகள். இதுல திறமை என்பது மிக மிக அவசியம். அங்க திறமை இருந்தாதான் மேல ப்ரமோஷன்ங்கிறது வரும். அது இல்லாம நான் திறமை இல்லாம இருப்பேன், அரசாங்கமே ஒரு ஸ்தம்பிச்சு போற லெவல்ல நம்ம இடஒதுக்கீட்டு அந்த அளவுல கொண்டு வந்து திணிக்கிறோம். ஒரு பதவி உயர்வு என்பது தகுதிக்கான அடிப்படை. பதவி உயர்வுங்கிறது என்னது? ஒரு ரிவார்டு.
சும்மா ஒரு பொம்மை மாதிரி கொண்டு போய் வைக்கிற ஒரு விஷயம் இல்ல அது. நீங்க ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா உங்க பதவியில நீங்க உங்க திறமையை காட்டினால்தான் மேல உங்களுக்கு பதவி உயர்வு என்பது. அதுல முதற்கொண்டு இடஒதுக்கீடுன்னு கொண்டு வர்றது ஒரு அராஜக. ஒருவேளை திறமை இல்லாதவர்கள் கூட இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பதவி உயர்வின் காரணமாக ஒரு உயர் பதவியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, நிஜமா அதுக்கான வழிதான். தொடர்ந்து பேசலாம். நம் மத்தியில் ஆசிரியர் தினமணி நாளேட்டினுடைய இணை ஆசிரியர் நம் மத்தியில் தொலைபேசி மூலமாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்ய காத்திருக்கின்றார். அவருடைய கருத்தையும் பதிவு செய்யலாம். வணக்கம். ஹலோ ஐயா வணக்கம். பன்னீர்செல்வம் ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இங்கே பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம மத்தியிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் வேல்முருகன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்புரையாளர் கௌதம் சன்னா, ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த பானு கோம்ஸ் 3 பேரும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிப்பதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது அது ஒரு ஏற்புடைய விஷயமாக நான் கருதவில்லை. ஆனால் வாய்ப்புகள் என்பது அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடைபெற்றதாக என்னுடைய நண்பர் கூறினார். வங்கியில் பதவி உயர்வில் 38 பதவி பேர் போட்டியிட்டார்கள். அதில் 18 பேர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த 18 பேரும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும் என்று சொன்னார்கள். மீதி உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். ஆனால் இது போன்ற அநீதிகள் நடக்காமல் தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர ஒதுக்கீட்டின் மூலம் தகுதியற்றவருக்கு பதவி உயர்வை வழங்குவது என்பது அது ஒரு நியாயமான ஏற்புடைய கருத்தாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நன்றி ஐயா உங்களுடைய கருத்திற்கு. அவர் பேசியற்றவர்கள் என்று நீங்க பிரித்து வைப்பதற்கு யார் காரணம்? நாட்டை ஆளுகின்றவர்கள் காரணம், அரசு காரணம். இவர்களுக்கு தகுதியற்றவர்களாக இருந்து கொண்டு இவர்கள் தகுதியற்றவர்களாக அந்த மக்கள் நீங்கள் வைத்துக் கொண்டு தகுதியற்றவர்கள், அதனால உங்களுக்கு பதவி இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய மோசடி. இந்த நாட்டினுடைய குடிமகன் நான். இந்த நாட்டின் குடிமகனை என்னை மலம் அள்ளுவதற்கும் நீங்கள் கக்கூஸ் கழுவதற்கும் பெருக்குவதற்கும் கொசு அடிப்பதற்கும் பயன்படுத்துவீர்கள். அந்த சமுதாயத்தில் பிறந்த எங்களை இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகார பதவியில் உட்கார வேண்டிய அழகு பார்க்க வேண்டிய இடத்திற்கு நாங்கள் வருகின்ற போது உங்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை என்று ஒதுக்குவது எந்த விதத்தில் நியாயம்? விவசாய கூலிகளாக இருக்கிற, அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற, வேறு சிந்தி உழைக்கிற இந்த மக்கள் இந்த நாட்டுடைய உயர்ந்த பதவிகள் அமரக்கூடாத? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் 16 உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இன்றைக்கு 10க்கும் மேற்பட்டவர்கள் யார்கள் இருக்கிறார்கள்? ஆக நாங்கள் கேட்பது, எங்களுக்கு சமூகத்தில் நலிந்திருக்கிற, பின்தங்கி இருக்கிற, தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உண்மையான ஒரு அரசாங்கம் மற்ற மக்களோடு உயர்வதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியது ஒரு நாட்டுடைய அரசுடைய கடமை. அந்த கடமையை நீங்க அரசியல் சாசன சட்டத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற உரிமையை செய்யுங்கள் என்று கேட்கிறோம். 100 பதவி இருக்கிறது என்று சொன்னால் 99 பதவிகளை நாங்களே அனுபவித்துக் கொள்வோம், மற்றவர்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தகுதி திறமை கிடையாது என்று ஒதுக்கின்றீர்களே. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நான் சொல்லுகின்ற இந்த செக்டருடைய மாணவ செல்வங்கள், பிள்ளை செல்வங்கள் எல்லா விதத்திலும் இன்றைக்கு முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் திறமையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் திறமையா இருக்க மாட்டாங்க, திறமை இல்லை என்று சொல்லி ஒருபுறம் இவருடைய பதவி உயர்வுங்கிறது கொடுத்து அழகு பார்க்கிறது இல்லங்க. பதவியில நீங்க உங்க திறமையை காமிச்சாதான் பதவி உயர்வு, அது ரிவார்டு. அழகு பார்க்கிறதுக்கு இல்ல. பதவிக்கு வரும்போது பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. சமீபத்தில் வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் பதவி உயர்வு பெற்றார்கள் என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது போன்ற விஷயங்களை தடுப்பதற்கான முறைகளை செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து என்ற ஒரு வாதத்தை வைக்கின்றார். உங்களுடைய கருத்து விரிவா பார்க்க வேண்டும். வழக்கமா என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இந்த திறமை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த நாட்டுடைய தேசப்பற்று பத்தி ரொம்ப பெருசா பேசக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா இடஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது திறமையை அதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எப்பப்பெல்லாம் திறமை முதல்ல என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கும், சம உரிமை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்திருக்கு, ஆனா இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் போது அந்த வாதத்தை வைத்தார். ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன் சார். இந்த தகுதி திறமை பேசுறவங்க, இந்திய நாட்டினுடைய பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் வந்திருக்கு, கார்கில்ல இப்ப நமக்கும் போர் வந்திருக்கு. இந்த போரில் செத்து போன மாண்டு போனவர்கள் இந்த செக்டார் பிரிவை சார்ந்த ராணுவ வீரர்களும் சிப்பாய்களா தான் இருப்பார்களே தவிர இவர்கள் சொல்லுகின்ற போது தகுதி ஒருபோது அவர்கள் முன்னுக்கு வந்து உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்ற பதவிக்கு மட்டும் உங்களுக்கு கிடையாது. இல்ல, 2 வகையான வாதங்களை அவர்கள் வைக்கிறாங்க. ஒண்ணு, இடஒதுக்கீட்டு வேண்டாம் என்று சொல்கின்ற இடத்துல தகுதி திறமை வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த நாடு திறமை அடிப்படையில் ஆட்களை எடுத்தால்தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையில போகும்னு சொல்றாங்க.
இப்ப என்ன சொல்றாங்கன்னா இடஒதுக்கீடு வேண்டும், ஆனா பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டாம். அங்க ஏன் வேண்டாம்னா அங்கேயே நமக்கு திறமை அதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்னு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மத்திய அரசின் நிறுவனம் சாகித்ய அகாடமி என்கின்ற ஒரு நிறுவனம், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுவரையில் இந்த ஒரு புள்ளி வரும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தமிழகத்திலிருந்து ஒரே ஒரு தமிழர் மட்டும்தான் அந்த பதவிக்கு போய் சேர்ந்திருக்கிறார். அவரும் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அந்த ஒரு தமிழரும் ஒரு தலித், ஒரு தாழ்த்தப்பட்ட எஸ்சி. ஆனால் அவர் அந்த பதவியில் 2 வருஷம் மட்டும்தான் அதுக்கு கூட இணை செயலாளர் அந்தஸ்தில் 2 வருடம் தான் இருந்தார். அங்க இருக்கக்கூடிய உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு மிக மோசமான நெருக்கடியை கொடுத்து அவர்களை அந்த பதவியிலிருந்து விரட்டி விட்டார்கள். திரும்ப அவர் பாண்டிச்சேரிக்கு வந்து விட்டார். இந்த நாடு சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 57 ஆண்டுகள் ஆகின்றது, 60 ஆண்டுகளுக்கு மேல ஆகின்றது நாம் சொல்கின்றோம். ஆனால் சாகித்ய அகாடமி என்கின்ற ஒரு சின்ன நிறுவனத்தில் கூட இன்று வரையில் ஒரே ஒரு பொறுப்பிற்கு கூட உயர் பதவியில், அல்லது நான் சொல்வது உச்சபட்ச பதவியில், அதில் இருக்க ஒரு இணை பதவியில் கூட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் கூட வந்ததில்லை, ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட வந்ததில்லை இன்ன வரைக்கும். ஒரே ஒருத்தர் தலித் அண்ட் தமிழர் ஒருத்தர் போனாலும் அவரே விரட்டிச்சாங்க. ரெண்டாவது தகுதி திறமைன்னு சொல்றாங்களே, இன்னைக்கு இளவழகின்னு ஒரு பொண்ணு, வியாசார்பாடியில் இருக்கக்கூடிய பொண்ணு, கேரம்ல வேர்ல்டு சாம்பியன், உலக சாம்பியனாக வென்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்ணுக்கு இந்த நாட்டில் என்ன அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க? திறமையின் அடிப்படையில் தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோரையும் தோற்கடித்து உலக சாம்பியன் பட்டம் பெற்ற ஒரு பெண்ணுக்கு என்ன இந்த நாடு செஞ்சது? தமிழக அரசும் ஒன்னும் செய்யல, மத்திய அரசும் ஒன்னும் செய்யல, அவங்க அப்பா இன்னும் ரிக்ஷா ஓட்டின்னு தான் இருக்காரு. ஆக திறமை என்பது யாரிடத்தில் இருப்பது என்பதுதான் இவர்கள் பார்க்கிறார்கள். திறமை என்பது உயர் சாதிக்காரர்களுக்கு திறமை இருந்தால் அந்த திறமை அங்கீகரிக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு திறமை இருந்தால் அந்த திறமைக்கு இடஒதுக்கீடு, தவறான ஒரு விவாதத்தை இளவழகியை பற்றிய ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். விஸ்வநாதன் ஆனந்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இளவழகிக்கு இந்த தேசத்தில் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கறதா இப்ப அவருடைய குற்றச்சாட்டு. இது போன்ற திறமை இருந்தாலும் கூட அந்த திறமை யாரிடத்தில் இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். திறமையின் அடிப்படையில் பதவி உயர்வு என்று சொன்னால் இதை ஒரு உதாரணம் காட்டி இங்கே நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம் அப்படிங்கறதும் அவருடைய வாதமாக இருக்கின்றது. உங்களுடைய விரிவான பதிலை கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக் கொள்ளலாம். நேர்களை கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சாலும் கரண்ட் கட்டலாம் வந்து ஆரம்பிப்பா மேடம். செக்ஷன் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், செக்ஷன் ஆபீசர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, இப்படி போவான். அப்படி மேல இருந்து போவான். அண்டர் செக்ரட்டரி, டிப்டி செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி டு கவர்மெண்ட். இவன் எல்லாம் நோட்டு போட்டு அவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறானாக்கா வெறும் இந்த இடஒதுக்கீட்டுல கோட்டா கொடுத்துட்டா மட்டும் மாட்டான். இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு பிரகாரமே எஸ்சி எஸ்டி ஓபிசி கொடுத்தாலும் கூட அவனுடைய கண்டிஷன்ஸ் என்னவோ அங்க என்ன அவனுடைய கடமை சரியா செஞ்சிருக்கானா, அவன் கரெக்டா பணிக்கு வரானா, அவனுடைய ஃபைல்களை கரெக்டா நகர்த்துறானா, இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பான். வெறுமே எஸ்சி ஓட்டுல வேலை போயிட்ட மட்டும் அந்த இடஒதுக்கீட்டு நாளை சட்டம் கொண்டு வந்தா மட்டும் கொடுக்க மாட்டான் அதிகாரிகள். அவன் நோட்டு எழுதி நான் பாத்துருக்கேன். நான் அஷூரன்ஸ் கமிட்டி சேர்மனா இருந்து நான் 10 வருஷம் 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறேன். த்ரூ ஃபைல் ஆய்வு பண்ணிருக்கிறேன். நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தாலுமே கூட
இப்ப நாளைக்கே நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தா கூட தகுதி திறமை இல்லாம அவர் மட்டும் எஸ்சி அப்படியே அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படியே அடிஷனல் செக்ரட்டரி வரவே முடியாது. அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கு. அது அரசுடைய நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் அது இருக்கு. அதை ஃபுல்பில் பண்ணணும். அதை ஃபுல்பில் பண்ணனாக்க இடஒதுக்கீடு சட்டத்தை நம்ம பாஸ் பண்ணி கொடுத்தாலும் கூட அவன் அந்த இடத்துக்கு வர முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. வர முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? வர முடியாது. அதுக்காக தான் எழுதுவான். அதெல்லாம் ஃபுல்பில் பண்ணணும் இல்லையா? அப்ப ஃபுல்பில் பண்ணனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபுல்பில் பண்ணக்கூடியவனுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க. ஏத்து போங்க. அதை யார் கம்ப்ளீட் சொல்லுமா? அரசாங்கம் வச்சிருக்கிற நாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஆமா ப்ரமோஷனை பொறுத்தவரை உங்களால முடியாது. இன்றைய காலகட்டத்துல முடியாது. ஆர்டிஐ இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி சரி சரி, எனக்கு நான் டக்குனு மறந்து போய் சொல்லிட்டேன். சொன்னதா நீங்க சொல்லிட்டீங்களா? ஆமா இல்ல இல்ல விஸ்வநாதன் இல்ல, அவர் தினமணி இணையாசிரியர் வந்திருந்தார். முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. சிறிய இடைவேளைக்கு பிறகு கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேர்களே, பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மிகுந்த அமளிக்கிடையே அது நிறைவேறுமா என்பது இன்றும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அது தொடர்பான ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கின்றது. நேர் ஒருவர் இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? சார் என் பேர் சங்கர். நான் ராஜா அண்ணாமலைபுரம் பேசுறேன். சங்கர், ராஜா அண்ணாமலைபுரம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. ஆமா சார். சார் என்னுடைய கருத்து என்னன்னா, இது வந்து ப்ரமோஷன் மட்டும் இல்ல, மக்களுக்குள்ள ஒரு இவங்க வேறுபட்டவங்க அவங்க வேறுபட்டவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடுச்சு. இது 65 கால இவர் ஒருத்தர் சொல்றாரு கக்கூசலம் மரத்துக்கு தாயம் அது இதுன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதாக இல்ல. இது வந்து இப்ப ஒரு கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன திரும்பி கக்கூசலத்துக்கு போறாங்க? அது இல்ல இல்லீங்களா? அவங்க திருப்பி அவங்களுடைய அதே மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர் எஸ்சி தன்னுடைய 900 மார்க் வாங்கினா போறோம் மேல வந்துட்டு அங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் ஐயர் பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். அவன் ஒரு எஸ்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒண்ணு கேட்டுக்கங்க. அதே மாதிரி ஐஓபி இந்தியன் பேங்க்ல எல்லாம் எஸ்சி எஸ்டி யூனியன் இருக்கு. அவங்க வேலையே பண்றது இல்ல. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி சங்கர். சொல்லுங்க பானு. இப்போ இவர் பேசிய ஒரு கருத்து, பதவியில் வந்த பிறகு அவர்கள் அந்த பதவிக்கு செல்வதில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் குரூப் டி தேர்வு என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் குரூப் 4 குரூப் 2 தேர்வில் குரூப் டி தேர்வில் 40% பேர் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தலித் மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றது. அந்த குரூப் டி தேர்வில் தேர்வானவர்கள் பெரும்பாலும் அலுவலக உதவியாளராகவோ துப்புரவு பணியாளராகவோ தான் பணியில் அமர்த்தப்படுகின்றார்கள் என்று சொன்னால், துப்புரவு பணியாளர்களுக்காக தேர்வு செய்யப்படுபவர்களில் 40 விழுக்காட்டை தலித்துகளுக்கு கொடுக்க முடிந்த இந்த அரசாங்கங்களால் ஏன் இது போன்ற பதவி உயர்வில் கொடுக்க முடிவதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஒரு அயல்நாட்டைச் சேர்ந்த ஒரு நண்பர் நம்மத்தில் தொலைபேசி மூலமாக இணைப்பில் இருக்கின்றார். அவருடைய கருத்தை கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? குமரேசன், அபுதாபிலிருந்து பேசுறேன். அபுதாபிலிருந்து குமரேசன். சொல்லுங்க குமரேசன், உங்களுடைய கருத்துக்களை. இடஒதுக்கீடுன்றது வந்து நீங்க இந்த மாதிரி வைக்கிறது வந்து எனக்கு ஏற்புடையதா இல்ல. இப்போ என்னோட மகனும் இந்த மாதிரி இப்போ டாக்டர் சீட் சேர்க்கறதுக்காக போறப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து இவனோட கம்மி மார்க் தான் எடுத்திருந்தான். 2 பேரும் நல்ல நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா. அப்புறம் அவனோட கம்மி ஒரு மார்க் எடுத்து அவனுக்கு போய் என்ன விளக்கத்தை சொல்றது? அவனோட கம்மி மார்க் எடுத்து அவனோட ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்ட உடனே அவனும் இவனும் கடந்த 2 வருஷமா பேசிக்கிறதே இல்ல. இது பிங்கி மனசுல நஞ்சு விதிக்கிற விதம். எந்த காலத்திலயே யாரோ ஒரு தப்பு பண்ணதுக்காக இப்ப நம்ம இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோமான்றதுதான் எனக்கு புரியல. அவங்களுக்கு வந்து என் பையனுக்கு நான் எந்த விளக்கத்தை சொல்லுவேன்? நன்றி. என்ன விளக்கத்தை நான் சொல்ல முடியும்? நன்றி குமரேசன். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் உங்களுடைய உணர்வுகளையும் நாங்கள் மதிக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி. சொல்லுங்க பானு. இன்னைக்கு இந்த பணியிடத்துல ப்ரொமோஷன்ல இடஒதுக்கீடுங்கிறது ஒரு அரசியல் பார்வையோட அரசியலாக்கப்பட்டிருக்குங்கிறது தான் நிஜம்.
அதாவது தகுதி, திறமை இதெல்லாம் நசுக்கப்படுது. ஒரு வகையில ஒரு அறிவு சார்ந்த பீப்புளையும் நம்ம வந்து ஒரு நாடுங்கிறதுக்கு நாட்டோட முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், ஒரு ஒட்டுமொத்த முன்னேற்றம் எல்லாத்துக்கும் தகுதியும் திறமையும் மிகவும் அவசியம். நம்ம ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை முன்னேற்றணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, அது கவர்மெண்டோட செயல்பாடுல அதுவும் ஒண்ணு. ஆனா அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயம், நாடு முன்னேறணும், அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகரணும்னா அதுக்கு அங்க தகுதியும் திறமையும் அறிவும் மிகவும் முக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையினால ஒரு 20 வருஷத்துல இதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரலாம் ஆக்கப்பூர்வமான நம்ம சிந்திக்கவே இல்லை. இதை ஜாதியை வளர்ப்பதற்கும் இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் மூளைக்கு மூளை பரவி பெருகி கிடப்பதற்கும் காரணம் இந்த இடஒதுக்கீடுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதனாலதான் இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையோ இதையோ யாரையுமே தேடவில்லை. இன்னைக்கு எல்லாருமே நம்ம ஒரு ஜாதி சங்கம் ஆரம்பிச்சுட்டு அழகா அதுல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற சலுகைகளை பூரா அனுபவிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு படிப்பு தேவையில்லை, நீ படிக்க வேண்டாம். ஒரு SC ST ஒரு மோஸ்ட் பேக்வர்டு இதுல இருந்தா இன்னைக்கு படிப்பு தேவையில்லை, உங்களுக்கு மினிமமா படிச்சு பார்க் பண்ணா போதும். அப்ப தகுதிங்கிறது நம்ம நாட்டுல மரியாதை இல்லையா? இப்படி பார்க்கலாமா? ஒருவேளை என்னென்றால் ஒரு தாய்க்கு 4 குழந்தைகள் இருக்கின்றது என்று சொன்னால் மிகவும் சூம்பி போயிருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமான ஊட்டச்சத்துக்களான உணவுகளை கொடுப்பது போன்ற ஒரு பார்வையில் பார்க்கலாமா? ஏன்னா ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு அதிகமாக செய்வது இங்கே நிச்சயமாக விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சூம்பி போயிருக்கின்றார்கள், அவர்கள் மிகுந்த ஒரு பற்றாக்குறையாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. அவர்களுக்கு ஊட்டச்சத்தாக இதை பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. ஊட்டச்சத்துங்கிறது எதுவரை அப்படின்னா பணி கொடுக்கிற வரதான் ஊட்டச்சத்து. அதுக்கு மேல கொடுக்கறதுங்கிறது அவன் நல்ல ஊட்டி அவனை நல்ல ஹெல்த்தியா ஆக்கியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் வேலை செய்யணும். ஆனா இங்க என்ன பொருத்தப்படுகிறது, நான் SC STல பிறந்தாலும் மோஸ்ட் பேக்வர்டா பிறந்தாலும் நான் படிக்கவே தேவையில்லை, ஜஸ்ட் பாஸ் வாங்கி மார்க் வாங்கினா போதும். அதுக்கப்புறம் காலேஜ்லயும் எனக்கு அதே மாதிரி இது இடம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வாங்குறதுக்கு நான் நல்லா படிக்கணும், நல்ல டாக்டரா இருக்கிறதுக்கு ஒரு திறமை அடிப்படை தேவையில்லை, எனக்கு மார்க்கே தேவையில்லை, நான் டாக்டர் ஆயிடுவேன். டாக்டர் ஆகி என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரியான மருத்துவர்களை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நாட்டுல எத்தனை இன்வென்ஷன்ஸ் நடக்கு, எத்தனை வகையான ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கோம். ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையா? இன்னைக்கு பிரெயின் ட்ரெயின்ங்கிறது இந்தியாவை உலக அளவில் இந்தியாவில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. சைனா அதுல அலர்ட் ஆகி இன்னைக்கு பிரெயின் ட்ரெயினை எப்படி சரி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த அளவில் அந்த அமைப்பு கிடையாது. ஏன்னா இங்க கோட்டாங்கிறது ஒரு முக்கியமான ஹிண்ட்ரன்ஸ், ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய பிரதமரை முதற்கொண்டு வாஷிங்டன் போஸ்ட்ல விமர்சிக்கிறாங்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்மளை ஆள்பவர்களிலிருந்து அடிமட்டம் வரை கோட்டா என்பது மிக முக்கியமான வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வேறு ஒரு தளத்தில் அவர் வாதத்தை வைத்திருக்கின்றார். ஒரு சில சமயங்களில் ஒரு சில தகுதியில்லாதவர்கள் கூட இதை பயன்படுத்தி ஒரு இடத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு மருத்துவர் போன்ற துறையில் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் அவரால் என்ன விதமாக சேவை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இன்னொரு புறம் சமூக நீதி போராட்டங்கள், நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய கொடுமைகள், மறுபுறம் இவருடைய வாதம். இந்த இரண்டையுமே தள்ளிவிட முடியாது, புறம் தள்ள முடியாத ஒரு சூழலில் இரண்டையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? இவர் சொல்லக்கூடிய வாதங்கள் இவர் மட்டுமல்ல, இவர் பின்னணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொல்லக்கூடிய வாதங்கள் ஒன்றுதான். அவர்கள் தகுதி திறமை என்கின்ற அடிப்படையில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கான ஒட்டுமொத்த வரலாற்றையே இவர்கள் மறைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த 2000 ஆண்டுகளுக்கான வரலாற்றிற்கான பதில் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது தகுதி திறமையை முன்வைக்கின்றார்கள். இது மிக மோசமான ஒரு பாசிச ஒரு மனோபாவத்திலிருந்து அவருக்கு பேசக்கூடிய ஒரு நிலை. தகுதி திறமை வேணுமா வேண்டாம்? தகுதி திறமை வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. தகுதி திறமை இவங்க சொல்றாங்க மெடிக்கல்ல இன்னைக்கு வந்து தகுதி ஒரு மார்க் எடுத்தா போதும் அவங்க அதுக்கு மேல படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் சிஸ்டம் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை அல்லது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை நேரடியாக போய் மார்க் இல்லாம சேர்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜஸ்ட் பாஸ் ஒரு மார்க் எடுத்துட்டு யாராலும் இன்றைக்கு சேர்க்க முடியாது. இப்படி மிகப்பெரிய திறமை இருந்தாலும் கூட, மிகப்பெரிய மார்க் எடுத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்காத இடத்தில் அல்லது மிகப்பெரிய பணக்காரர்கள் கொஞ்சம் மார்க் எடுக்கிறாங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் இன்றைக்கு போயிட்டு எத்தனை லட்சம் மெடிக்கல் சீட் எத்தனை லட்சம் போது மினிமம் 45 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு மெடிக்கல் சீட் போகுது. அந்த மெடிக்கல் சீட்ல மேடம் ஒரு நிமிஷம் அந்த மெடிக்கல் சீட்ல அந்த மெடிக்கல் இருக்க இந்த மருத்துவ படிப்பு 40 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் பணத்தை செலுத்திட்டு படிச்சுட்டு வரவங்க கிட்ட என்ன திறமை எதிர்பார்க்க முடியும்? அவங்க வந்து சமூகத்துக்கு என்ன சேவை செய்ய போறாங்க? அவங்க சமூகத்துக்கு என்ன அவங்க திறமை எங்க இருக்க போகுது? இது மோசமான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணும் சேர்த்து எதை பார்க்கிறார்கள் என்றால் திறமை யாரிடத்தில் இருக்கிறது என்பதை தான் பார்க்கிறார்கள். முதல் திறமை என்பது உயர் சாதியிடம் இருந்தால் அது திறமை, ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்களிடமோ பிற்படுத்தப்பட்ட மக்களிடமோ இருந்தால் அந்த திறமைக்கு இவர்களுக்கு சாதியால் கிடைத்த சலுகை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இது இத்தனை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு சாதி புத்தி. இது வேல்முருகனுடைய கருத்தை விரிவாகவே பதிவு செய்யலாம். நேரின் கருத்தை கேட்டுவிட்டு வருகின்றேன். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சொல்லுங்க சார். ஹலோ, இணைப்புக்கு வந்துட்டீங்க. யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? நான் கருணாநிதி பேசுறேன், விருதுநகர்ல இருந்து. விருதுநகர்ல இருந்து கருணாநிதி. சொல்லுங்க ஐயா உங்களுடைய கருத்து. சார், அதாவது சார், இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவருக்கு இடம் ஆட்சி மாறும்போது வருஷத்துக்கு பொறுத்த கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. படிச்சவங்களுக்கு எந்த நிலைமையும் மாறுறது இல்லையா சார்? நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. மற்றும் ஒரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? சார், புருஷோகத்துல இருந்து சந்தோஷ் பேசுறேன். புருஷோகத்துல இருந்து சந்தோஷ். சொல்லுங்க. சந்தோஷ் சார், என்னுடைய கருத்து என்னன்னா, முதலாவது இந்த தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்குமே திறமை இருக்கு. திறமை இல்லாத யாரும் இல்ல. எல்லா அனைத்து தரப்புலும் திறமைகள் இருக்கு. முதலாவது நம்முடைய தமிழக அரசியல் சட்டமைப்புல தமிழ்நாட்டுல தமிழருக்கு தான் வேலைன்றது முதல் கொண்டு வரணும். கொண்டு வந்தாதான் நம்ம தலைமை பதவியில் உட்காரக்கூடிய தமிழர்கள் நம்மளுடைய இனத்துக்காக அவங்க போராடுவாங்க. இப்ப அப்படி இல்லையே. உங்களுக்கு ஒரு 15% தான் அரசாங்க பதவியில் உட்கார்ந்துருக்கவங்க தமிழர்கள். மற்ற அனைவருமே வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. தற்சமய சூழ்நிலை ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ள ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் வீரர்கள் உள்ள போய் விளையாட முடியுதா? முடியவே முடியாது. பிராமணர்களை தவிர ஒரு பையன் நுழைய முடியாது சார். நன்றி நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்துக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். சொல்லுங்க வேல்முருகன். இப்போ இந்த நடந்த விவாதத்தை எல்லாம் இணைத்துக் கொண்டு இறுதியாக என்னுடைய ஒரு கேள்வியும் இணைத்துக் கொள்ளுங்கள். இது SC ST இனருக்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் ஆரம்பத்தில் பேசியது போல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை இங்கே புறம் தள்ளுகின்றார்களா? அதை இங்கே கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இணைத்து சொல்லுங்க. கண்டிப்பா SC ST மக்களுக்கான இடஒதுக்கீடு 100% அவசியம் தேவை. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அதை நாங்கள் 100% வரவேற்கிறோம். அது கொண்டு வரப்பட வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அதே நேரத்தில் SC ST மக்களுடைய அதே வாழ்வு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் இந்த உரிமை வேண்டும் என்பது கேட்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அந்த நியாயமான கோரிக்கையை மத்திய அரசு உணர்ந்து அது ஒன்று மாயாவதி அவர்கள் கொண்டு வந்தது போல SC ST OBC சட்டம் கொண்டு வந்து மத்திய அரசு அதற்கான ஒரே இடத்துல பாஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை உயர்நிலைக்குழு கூடி ஆய்வு செய்து கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் தோழர்கள் குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்றத்தில் இது தடை வரும் என்று கருதினால் ஓபிசிக்கும் அதுக்கான ஒரு சட்ட மசோதா வரைவு முன் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. இவங்க சொன்ன தகுதி திறமையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு தகுதி திறமை, இன்னைக்கு அப்துல் கலாம் யார்? இன்னைக்கு அக்னி ஏவுகணை எப்படி வந்தது? பிரித்வி ஏவுகணைகள் எப்படி வந்தது? இப்போது அரியலூரை சேர்ந்த ஒரு பெண்மணி மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர் தான் இன்றைக்கு இந்திய நாட்டிற்கான நீங்க வைத்திருக்கிற நாசாவினுடைய இன்னைக்கு சீஃப் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழச்சி, மிக பிற்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருவர். அதேபோல் இன்றைக்கு எல்லா துறைகளும் விளையாட்டாக இருந்தாலும் ஏனைய எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் விமான ஓட்டிகளிலிருந்து விமான ஆராய்ச்சி வரை உயிரியல் ஆராய்ச்சி வரையில் இன்றைக்கு இருக்கிற இன்னைக்கு BP ராய் விருதை உலகத்தினுடைய மிக தலைச்சிறந்த விருதை வாங்கியவர் ஒரு சாதாரண மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த டாக்டர் பழனியப்பன். அதே மாதிரி இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவர்கள் ஆர்த்தோ இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னா செய்கிறார்கள். கண்டிப்பா அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களை மேலே தூக்கி விடுவது இந்த நாட்டுடைய அரசினுடைய கடமை, இந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களுடைய கடமை, இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பினுடைய கடமை. அதை செய்ய தவறுகின்றார்கள். அதெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். முலாயம் சிங் ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இது சீனியாரிட்டியை பாதித்து விடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இதற்கான பதிலை நான் உங்களுடைய 3 பேரிடமே எதிர்பார்க்கின்றேன். சொல்லுங்க, ஒருவேளை இப்படி இடஒதுக்கீடு கொடுப்பதால் சீனியாரிட்டி பாதிக்கப்பட்டுவிடும், ஒரு ஜூனியர் உயர் பதவிக்கு வருகின்ற போது அவருக்கு கீழே முலாயம் சிங் யாதவ் ஒரு வாதத்தை SC ST OBCக்கு பதவி உயர்வு இடஒதுக்கீடு கொடுத்தா நேர்மையானவர்கள், ஒழுக்கமானவர்கள் அல்லது திறமை உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார் என்ற அந்த அடிப்படை வாதத்தை நான் மறுக்கிறேன். காரணம், நான் 10 ஆண்டு காலம் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். பல்வேறு அரசு கோப்புகளை நேரடியாக நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரியிலிருந்து சாதாரண SO என்று சொல்லக்கூடிய ASO என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்லேருந்து நாட்டுடைய செக்ரட்டரி டு கவர்மெண்ட் வரையிலும் சம்மன் பண்ணி நான் வர வைத்து ஆய்வு செய்தவன். ஒருவருக்கு இவர் SC STல சட்டம் ஏற்றிட்டு இடஒதுக்கீடு உரிமை கொடுத்த உடனேயே அவருக்கு எல்லா பதவிகளுக்கும் வந்துட முடியாது. ஒரு ASOல தொடங்கி SO வரையிலும் அங்க இருக்கிற அண்டர் செக்ரட்டரி முதற்கொண்டு டிப்டி செக்ரட்டரியில இருந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியில இருந்து அடிஷனல் செக்ரட்டரி செக்ரட்டரி கவர்மெண்ட் வருவதற்கான சட்டத்தில் உரிமை இருக்கும். இந்த சட்டத்தில் உரிமை வழங்கப்பட்ட மக்களையும் பட்டியலில் சேர்த்துக் கொள்வார்கள். இதர பிரிவில் அதே கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் வைத்துக் கொள்வார்கள்.
ஆக அவன் ஒரு அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்கு 1008 விதிமுறைகள் இருக்குது. வெறும் சட்டம் இயற்றினால் மட்டுமே அவர்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது. இவர்கள் சொல்லுகின்ற போது தகுதி திறமைகளையும் பார்ப்பார்கள். அது ஒரு ரோஸ்டர் சிஸ்டம்ஸ் இருக்கு. அதுல அவன் இத்தனை வருஷம் ஃபுல்பில் பண்ணிருக்கானா, அவர் அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கு, அவர் தனிமனித எப்படி இருக்கு, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அவர் லஞ்சம் வாங்கிருக்காரு, லாபம் வாங்கிருக்காரு. SC/ST ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு லஞ்ச வழக்குல பெண்டிங் இருந்து வச்சுக்க, அவர் சட்டம் இருக்கிறதுனால இவர் எல்லாம் தப்பே செய்ய மாட்டாரு, வேலைக்கே வர மாட்டாரு, இவர் மேல வழக்கு இருக்கு, அதனால நேரா போய் ஜாயின்ட் செக்ரட்டரி கொடுக்க மாட்டாங்க. அதை வரமுறை பண்ணுவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் விதிகள் இருக்கிறது, அதுக்கான சட்ட நுணுக்கங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த சட்டத்தை ஏற்றினாலே உடனே இவங்க எல்லாம் போயிடுவாங்க, தகுதி திறமை இல்லாம மேலைக்கு போயிடுவாங்க, நாட்டுல தூங்குது, நாடு முன்னேறல அப்படின்ற சொல்லுவ அடிப்படை வாதமே தவறான ஒரு வாதம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். சன்னா, சொல்லுங்கள். நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் பன்னீர்செல்வம் ஒரு கருத்தை முன்வைத்தார். இது தவிர்க்கப்பட வேண்டியது என்று சொன்னால் நிச்சயமாக இதுபோல் உயர் பதவிகளுக்கு முறைகேடாக வருவது எந்த அளவிற்கு தவிர்க்கப்பட வேண்டியதோ அதே அளவிற்கு இடஒதுக்கீடும் பதவி உயர்வில் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு வாதத்தை மூத்த பத்திரிகையாளர் பன்னீர்செல்வம் வைத்திருந்தார். சன்னா, என்னுடைய இறுதியான கேள்வி, இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரத்தை ஒட்டியே கேட்கின்றேன். முலாயம் சிங் யாதவ் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். இது சீனியாரிட்டி ஜூனியர் சீனியர் அந்த பிரச்சனையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்திருக்கின்றார். இதையும் இணைத்துக் கொண்டு மீண்டும் அவர் வைத்த ஒரே வாதம், ஒரு சில தகுதியற்றவர்கள் கூட அந்த இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பை வழிவகுத்து விடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வைத்திருக்கின்றார். இந்த இரண்டையும் இணைத்து உங்களுடைய இறுதியான கருத்துக்களை சொல்லுங்கள். முலாயம் சிங் யாதவ் அவர்கள் சொன்ன கருத்து மிக கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து. அவர் சொன்ன நாடாளுமன்றத்தில் வைத்த வாதம், ஒரு ஜூனியர் நேரடியாக மேற்பதவிக்கு வந்து எங்களை அவர் டாமினேட் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொன்னார். ஆனால் அவருடைய கட்சியிலேயே அதை அவர் மீறி இருக்கிறார். இந்த கட்சியில் அவருடைய கட்சியில் அவர்தான் சீனியர். அவரை ஒத்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட சீனியர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவருடைய மகனை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 30-35 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை திடீரென்று முதலமைச்சராக மாற்றியிருக்கின்றார். ஒட்டுமொத்த கட்சியை ஒரு சிறிய இளைஞரை வைத்து டாமினேட் செய்யக்கூடிய அளவிற்கு முலாயம் சிங் யாதவருடைய மனம் போயிருக்கிறது என்றால் இது ஏன் மற்ற சமூகத்தில் பரவாது என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆக இடஒதுக்கீட்டில் சீனியாரிட்டி என்பது அதை தவிர்ப்பதற்கான ஒரு சொத்தை வாதமே தவிர அதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது. இரண்டாவது, இவங்க இவர் சொன்னார், பன்னீர்செல்வம் சொல்றது என்னன்னா, இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார். தவிர்ப்பதற்கு என்ன சிஸ்டம் இருக்கு? இங்க இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏகப்பட்ட வேல்முருகன் சொன்னார்கள், ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்கிறது, ரோஸ்டர் சிஸ்டம் இருக்கிறது. இந்த ரோஸ்டர் சிஸ்டத்தை முறையாக பின்பற்றினாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த நாட்டிலே தீர்ந்துவிடும். ஆனால் என்ன நடந்தது என்றால், தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இந்த நம்முடைய ஓசி என்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அதை ஓபன் கோட்டா என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதர் காஸ்ட் என்று போட்டு 30 வருடங்கள் உயர்சாதி இந்துக்களுக்கான இடங்களை அவர்கள் நிரப்பி இருந்தார்கள் தமிழ்நாட்டிலே. இதே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்திய தமிழ் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே அதை அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டுரையாக வெளியிட்டார்கள். 30 வருஷங்கள் இடஒதுக்கீட்டில் மோசடி. ஒரு வார்த்தையை திரித்தார்கள் என்றால், திறமை உள்ளவர்கள் எங்கே உட்கார்ந்தால் ஒரு வார்த்தை அதர் கோட்டா என்கின்ற வார்த்தையை அதர் காஸ்ட் ஓபன் கோட்டா என்பதை அதர் காஸ்ட் என்கின்ற மாற்றி மோசடி செய்யக்கூடிய இடத்திலேதான் திறமை உள்ளவர்கள் இன்றைக்கு நாட்டை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையிலே நாம் நாட்டை கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து. ஒரு வரியில் உங்களுடைய இறுதியான பதில். இவர்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது எப்படி கோட்டா இடஒதுக்கீடு என்பது அரசியலாக்கப்படுகிறது என்பது. இந்த வாதத்துக்குள்ளேயே நான் வரல. இது அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு செயல், மக்களுக்கு துரோகம் இழைக்கிறது இந்த கட்சி. எல்லா கட்சிகளும் படித்திருந்தால், உண்மையிலே தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால், அரசமைப்புக்கு எது எதிரானது எது ஆதரவானது என்பதை நேரடியாக சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரியும். இது அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு இது. பணி கொடுக்கிற வரதான் இடஒதுக்கீடு, அதுக்கு மேல திறமைதான் அங்க பேச வேண்டும். திறமைக்கு மரியாதை இல்லாத ஒரு நாட்டோட நிலைமை என்ன ஆகுங்கிறது இந்தியா இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் ஃபேஸ் பண்ண போகுது. பிரெயின் ட்ரெயின்ங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை, அது நம்ம நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இங்க அரசியல்களும் ஜாதிகளும் மதங்களும் சேர்ந்து இங்க ஒரு நாட்டை வெறும் குட்டிச்சவராக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் என்பதுதான் என்னுடைய நிலை. உங்களுடைய இறுதியான கருத்து? என்னுடைய இறுதியான கருத்து, சமூகத்தில் நலிந்திருக்கிற பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லா நிலைகளிலும் மேலோங்கி வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் திரு ஜோதிராம் பிள்ளை போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள், தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்து ரீதியாக ஏற்றுக்கொள்ளி அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிற அந்த சமூக நீதி அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும். இது நிச்சயம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மூன்று பேருமே உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் தளங்களில் சிறப்பாக பதிவு செய்தீர்கள். சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றி. நேரிலே
இன்றைய விவாதத்தை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். விவாதிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு விடை காண வேண்டியது உங்களுடைய உரிமை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எழுதி அனுப்பலாம். முகநூல் நண்பர்கள், ஃபேஸ்புக் நண்பர்கள், ஃபேஸ்புக்கிலும் உங்களுடைய ஃபேஸ்புக் முகவரி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியை இந்த அளவிலே நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி. முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து